ஒரு 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு 10,000 ரூபாய்க்காக நான் ஒர்க் பண்ணும்போது எனக்கு நெட்வொர்க் தெரியாது, நாலேஜ் கிடையாது. பட் யாரோ ஒரு நபர் கொடுத்தாங்க, அவங்களுக்காக தான் எடுத்ததுக்கு அப்புறம் அவங்களும் காணாம போயிட்டாங்க. பிசினஸோட பொட்டன்ஷியல் தெரியல. அப்பதான் யூடியூப்ல சர்ச் பண்ணும்போது நான் நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன். சுரேந்தர் சார் வீடியோ பார்த்து தான் நிறைய லேர்ன் பண்ணேன். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டீமை பில்ட் ஸ்டார்ட் அப் பண்ண. அப்ப பிசினஸ் தெரியாது. சோ இன்னைக்கு நான் பெருமையா சொல்றேன், ஜாயின் பண்ணதுல இருந்து இன்னைக்கு 3.5 இயர்ல ஒரு வாரமும் ஜீரோ இன்கம் கிடையாது. என்னோட நோக்கம் என்னன்னா 600 ரூபாய் அந்த வாரம் எடுக்கணும்னு சொல்லி போன எஃபெக்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு 45 lakh. இந்த 10 வீக் இன்கம் வந்து பாத்தீங்கன்னா 1,24,000 எடுத்திருக்கேன். நல்லா யோசிங்க, ஒரு பிரைவேட் ஸ்கூல் டீச்சரால இதை சம்பாதிக்க முடியுமான்னா காலையில 8:30 நான் போவேன், 4:30 வீட்டுக்கு வருவேன். சோ 10,000 ரூபாய். குழந்தைய பார்க்கணும், சம்பாதிக்கணும். ஹஸ்பண்ட் வந்து அட்வொகேட்டுங்க, வெல் ஃபேமிலி. பட் எனக்கு தேவைன்னா சோ கையேந்தி தான் நிக்கணும். சோ அன்னைக்கு அதுக்காக தான் நான் ஜாபுக்கு போனேன். அன்னைக்கு இந்த பொட்டன்ஷியலை புரிஞ்சுக்கும் போது பாத்தீங்கன்னா சோ உண்மையிலே இதுல சாதிக்க முடியும், சம்பாதிக்க முடியும், 4 பேருக்கு உதவ முடியும்னு சொல்லி உள்ள வந்தேன். சோ அன்னைக்கு வந்து 2 டீமை ஓபன் பண்ணேன். சோ அதுல ஒன் என்னோட ஓன் சிஸ்டர், இன்னொன்னு காயத்ரி மேம். இன்னைக்கு வரையும் என்னோட ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ரீசன் என்னன்னா அவங்களோட தேவைக்காக ஓட ஆரம்பிச்சேன். சோ இன்னைக்கும் பாத்தீங்கன்னா டெப்த்ல இறங்கி வேலை பண்ணிட்டு இருக்கேன். 2 லெக் தான் ஓபன் பண்ணிருக்கேன். சோ லெஃப்ட் ரைட் சொல்லி எனக்கு 11 EDs இருக்காங்க. சோ 5 CDs இருக்காங்க. இதுவரை யாரை வேணாலும் கேட்டு பாருங்க, எந்த டீம்லயும் இறங்கி நான் வேலை பண்ணுவேன். சோ 6 o'clock மார்னிங் பாசிட்டிவைஸா நான் இருப்பேன். சோ 8 o'clock டே ஆன் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியா நான் இருப்பேன். மானிட்டர் பண்ணிட்டே இருப்பேன், என்ன மிஸ்டேக் பண்ணாவும் என்ன எடிட்டிங் ஒர்க் ஆனாவும். சோ இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 9 o'clock CLTL மீட்டிங் எடுப்பேன். சோ 9:30 எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர்ஸ் மீட்டிங் எடுப்பேன். ரெகுலரா இந்த 4 செஷனை நான் ஃபோக்கஸ் பண்ணதுனாலதான் சோ அன்னைக்கு டீம் வந்து தக்க வைக்க முடியல. இன்னைக்கு பெஸ்ட் டீமா நிக்கிற ஒசூர்லன்னா அதுக்கு ரீசன் என்னன்னா யாருமே நம்பல. என்ன நான் நம்பினேன், சோ நான் லேர்ன் பண்ணேன். சோ அந்த பேசிக்க புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு பெஸ்டான டீம் இருக்கு. சோ என்னோட இன்கம் வச்சுட்டு சோ ஹஸ்பண்டுக்கு தெரியாம தான் 6 month பிசினஸ் பண்ணேன். நிறைய பேர் ரீசன் சொல்லுவாங்க, எனக்கு குழந்தை இருக்கு சிஸ்டர் அப்படின்னு. என் டீம்ல காயத்ரி சிஸ்டர் 3 குழந்தைய வச்சுதான் இன்னைக்கும் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நிறைய பேர் ரீசன் சொல்லுவாங்க, வேலைக்கு போறேன் சிஸ்டர். நானும் வேலைக்கு போய் தான் பிசினஸ் பண்ணேன். சோ 6 month ஹஸ்பண்டுக்கு தெரியாம தான் பிசினஸ் பண்ணேன். சோ ஹஸ்பண்டுக்கு ஒரு சூழ்நிலை, ஒரு திடீர்னு ஒரு ஆபரேஷன். சோ ஹாஸ்பிட்டல்ல சோ 1 month இருக்க வேண்டிய சூழ்நிலை. அட்வொகேட் நல்லா சம்பாதிப்பாரு. சோ அவருக்கு வந்து இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு கடவுளா உருவாக்குன ஒரு சூழ்நிலை என்னன்னா சோ அந்த சூழ்நிலை இந்த பிசினஸ் நான் ஹஸ்பண்ட் புரிய வச்சேன். இதெல்லாம் வேண்டாம் சொன்னவரு இன்னைக்கு பெஸ்ட் சப்போர்ட்டரா இருக்காரு. உன்னோட ஜாப் நான் எந்த டிஸ்டர்பன்ஸ் பண்ணல, நீ சக்சஸ்ஃபுல்லா பண்ணன்னு சொல்லிட்டு எங்கேயுமே மீட்டிங்ஸ்ல பாத்துட மாட்டீங்க. ஆனா எனக்கு பேக் போனா இருக்கக்கூடியவரு அவர் மட்டும் தான். சோ இதை எடுத்து பெஸ்டா பண்ணிட்டு இருக்கேன். சோ அதுவும் இல்லாம நான் சம்பாதிச்சதுல எனக்கு பிடிச்ச டிவி வாங்கினேன், ஃப்ரிட்ஜ் வாங்கினேன், சோ வாஷிங் மிஷின் வாங்கினேன், வாட்டர் பியூரிஃபை வாங்கினேன், 2 லேண்ட் அச்சுவரா மாறிருக்கேன். சோ அதுவும் ஹஸ்பண்டுக்கு கோர்ட் ஆப்போசிட்ல அவருக்கு பிடிச்ச லேண்ட் அவருக்கு நான் கிஃப்ட் பண்ணிருக்காங்க. சோ இதுதான் என்னோட சக்சஸ். சோ கண்டிப்பா இந்த வாய்ப்பு எடுத்ததுனாலதான் எனக்கு இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கேன். நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, மிஸ் பண்ணாதீங்க. டீமை வந்து குவாலிட்டியான டீமை மாத்துங்க. சோ யூனிட்டி இஸ் ஸ்ட்ரென்த் சொல்லுவாங்க. இன்னைக்கு நான் பெஸ்ட் லீடரா இருக்க காரணம் யாருன்னா சோ என்னோட லைஃப் லைன்ஸ், என்னோட CDs, என்னோட EDs தான் நான் சொல்வேன். இதுக்கு எனக்கு பக்கபலமா இருந்தது என்னோட VP. சோ செல்வா சார் ரொம்ப அமைதிங்க. சொல்லக்கூடிய விஷயத்தை மட்டும் தான் நான் லிசன் பண்ணுவேன், திருப்பி பேச மாட்டேன். நிறைய போனும் பண்ணிருக்க மாட்டேன். சோ கேட்டு பாருங்க. பட் அவர் மீட்டிங்ல என்ன விஷயம் எல்லாம் சொல்லுவாரோ அதை லிசன் பண்ண, அது என் டீம் கொடுத்த எனக்கு பெஸ்ட் டீமா வச்சு சோ பெஸ்ட் லீடரா இருக்கேன். சோ என்னைக்குமே நான் அப்பா கிட்ட நிறைய பேச மாட்டேன், சோ டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். என் வேலையில தான் நான் காட்டுவேன். சோ இன்னைக்கு அதை காட்டுனாலதான் எனக்கு பெஸ்ட் டீம் இருக்கு. தேங்க்யூ லீடர்ஸ்.